அப்பாவை அறிவதுதான் நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. அப்பாவை அறியாததுதான் நம்ம லைஃப்ல அது மரணமாய் பங்கெடுக்க ஆரம்பிக்கும். அதனால எப்போல்லாம் ஒவ்வொரு நொடியும் எப்படியெல்லாம் அப்பாவை அறியணும் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதுதான் பவுலுடைய பேசியர் சொன்னோம். அந்த பிதாவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். The spirit of wisdom and knowledge, understanding. அப்பாவை அறியும் போது என்ன நடக்குது? அடுத்த விஷயம் சொல்லுது, அடுத்த வரி எபேசியர்ல. அப்பா யார் என்று அறியும் போது உங்களுக்குள்ள ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண் வருமா? அந்த பிரகாசம் உள்ள மனக்கண் நீ யார் என்று காண்பித்துக் கொடுக்கும். நானும் நீங்கள் யாரு என்பது. அவரை அறிவது, அந்த அறிதலிலிருந்து நான் யார் என்பதை அறிவதுதான் பவுலின் ஜெபம். இன்றைக்கு நான் உங்களுக்கு அப்பாவை பத்தி ஒரு ரொம்ப இனிமையான ஒரு நெருக்கமான நான் அனுபவிச்சு பார்த்தோ பல நாட்கள் நீங்க வாசிச்ச வார்த்தை தான். ஆனா நான் ஒரு பார்த்த அந்த கண்ணோட்டத்துல இருந்து உங்களுக்கு சொல்லித்தரணும்னு ரொம்ப விருப்பமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள்ள சகோதரர்களா இருக்கிறோம். சொல்லுவாங்கல்ல, ஒரு தாய் பிள்ளைகள். அந்த மாதிரி நம்ம வேற வேற நாட்டுல இடங்கள்ல பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் அதோடைய முழுமை என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு பிக்சர் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுவேன். அப்ப சொல்றேன் என்ன வேர்ட் அப்படின்னு. சரி, இப்ப ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் வாழ்க்கையில என்னதான் வார்த்தை பேசியிருந்தாலும் அவன் மரிக்கும் போது அவன் பேசுற வேர்டை ரொம்ப முக்கியமா கருதுவாங்கல்ல. அதுக்கு மேல அவனுக்கு பொய் பேசுறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனா அவன் ஆசையை நிறைவேற்றி வைக்க பார்ப்பாங்க. மரணத்தின் முடிவிலே கடைசியா அவன் பேசுவான் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் கனமும் இருக்குதாங்க. ஆமாவா? அப்ப இயேசு சிலுவையில அவர் பேசியது எல்லாமே ஜீவன் தான். அவர் வாழ்ந்த போது ஜீவனாவே அவர் பேசியிருந்தாருன்னா, கடைசி அவர் பேசினது நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை சிலுவை. மரண கண் தருவாயில் தன் தேகத்தை விட்டு சிலுவையில பேசும்போது போகும்போது ஒரு 7 வார்த்தை பேசினார்ல. கடைசி அவர் பேசின வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே, பிதாவே என் ஆவியை மடத்துல ஒப்படைக்கிறேன். நம்ப தகுந்தவர். இயேசு பேசின கடைசி வார்த்தை, ஃபாதர் உங்ககிட்ட ஸ்பிரிட்டை ஹேண்ட் ஓவர் பண்றேன். நம்ம தேகத்துல இருந்தாலும், நம்ம தேகத்தை விட்டு நம்ம ஆவி போனாலும் அது பிதாவின் கரத்துல தான் இருக்கும். சரி, அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க. தேகத்துல இருக்கிறது போறோம், அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உயிர்த்தெழுதலினால் மரணத்தை பரிகரிச்சதுனால ஜீவனையும் அழியா வாழ்வே நமக்கு சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கியிருக்கிறார். இம்மார்டாலிட்டி அண்ட் லைஃப் அண்ட் இம்மார்டாலிட்டி. லைஃப்னு பேசினாலே அடுத்தது என்னது? இம்மார்டாலிட்டி. இது ஒரு பக்கம். அப்ப முடிக்கும் போதே பிதாவேன்னு தான் முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு? ஃபாதர். இப்ப எனக்கு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி என்ன உங்களுக்கு தெரியுமா? உயிர்த்தெழுதலின் செய்தி என்ன? ஒரு மனிதன் மரிக்கும் போது கடைசியா பேசப்படுகிற வேர்ட் ரொம்ப முக்கியம்னா, இந்த பூமியில யாருமே உயிரோட எழும்புனது கிடையாது. இயேசு, அதாவது நம்ம லாசரு, அவர் உயிரோட எழுப்பினவங்க எல்லாம் சாவுக்கேதுவான சரீரத்துல இருந்தே உயிரோட எழுப்பினவங்க. ஆனா இயேசு சாவுக்கேதுவான சரீரத்துல இருந்து மகிமையின் சரீரத்தோடு, உயிர்த்தெழுதலின் சரீரத்தோடு வெளிப்பட்டார். அந்த சரீரத்தில் எழும்பின உடனேயே அவர் பேசின வேர்டு என்ன? ரிசரக்ஷன் செய்தி. அதுதான் பல செய்திகள் நமக்கு தெரிந்தாலும் இதுதான் அதுல மையம். என்ன செய்தி? முதலாவது அவர் சொன்ன உயிர்த்தெழுதலின் செய்தி எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவர் உயிரோட எழுமணும்னு பேசின வார்த்தை தான் உயிர்த்தெழுதலின் செய்தி. வார்த்தையின் மையம் என்னவா இருக்கும்? யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். எதை சொல்றாரு? என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் சொன்னவர் அவங்க கிட்ட ஏன் சொல்றாரு? அவரை யாரா பாக்குறாரு? அவங்கள உரிமை பாராட்டி ஒரு வேர்ட் சொல்றாரு, என் சகோதரனிடத்துல போய் சொல்லு. இயேசு உயிரோட எழுந்தோனையே சொன்ன வார்த்தை என் சகோதரர். அவர் போயிட்டு இப்படி சொல்லல, நீ போயிட்டு என் வேலைக்காரனிடத்துல சொல்லு, என் ஊழியக்காரனிடத்துல சொல்லு, இன்னும் சொல்ல போனா என் நண்பனிடத்துல சொல்லு. அப்படி சொல்லலைங்க. மாறாக எப்படி தெரியுமா சொல்றாரு? மை பிரதர்ஸ், என் சகோதரர் இடத்துல சொல்லு. அந்த இடத்துல வந்திருக்கிற கிரேக்க வேர்டு என்னன்னா ஹெடல்பஸ். ஹெடல்பஸ்னா அந்த தண்டுல முளைச்சிருக்கிற மகரந்தங்க ஒரே போல. இப்ப இதுல எல்லாமே ஒரே டிஎன்ஏ, உதாரணத்துக்கு ஒரே கல்ச்சர், ஒரே ஹார்ட். இப்ப இந்த ஒரு பூல இருந்து, இந்த ஆதாரத்தில் இருந்து வந்ததுதான் இந்த மகரந்தங்கள் எல்லாம். இப்ப இந்த மகரந்தங்கள்லாம் நிறத்திலும் ஒரே மாதிரி, குணத்திலும் ஒரே மாதிரி, தனித்துவமா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் குமாரத்துவம் இருக்கு. இதெல்லாம் ஒரே தாயின் பிள்ளையின் மாதிரி, ஒரே குடும்பம், ஒன் ஃபேமிலி. இதெல்லாமே பிரதர்ஸ். இயேசு சொல்றாரு, என் சகோதரன்னு சொல்லும் போது இந்த அர்த்தத்துலதான் சொல்றேன். நாங்கெல்லாம் ஒரே இனம், ஒரே குடும்பம், நமக்கு ஒரே அப்பா இருக்காரு, அவர்தான் நமக்கு தேவன். என் அப்பா தான் உங்க அப்பா. நான் முன்னாடி யோசிப்பேன், சொல்லலாம்ல, நம்ம அப்பா கிட்ட போறோம்னு சொல்லலாம் இல்ல. இல்ல, நமக்கு அதை தெளிவுபடுத்தி சொல்றாரு, என் பிதாவினிடத்திலும். அந்த பிதாதான் உங்க பிதா, அந்த பிதாவினிடத்திலும். என் பிதாதான் உங்க பிதா என்பதற்காக, என் தேவன் தான் உங்க தேவன் என்பதற்காக அந்த வார்த்தையை சொல்றாரு. இதுக்கு பேர் தான் ஹெடல்பஸ். இயேசு உயிர் தெழுந்த பிறகு சொல்றாரு, என் சகோதரர்களிடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க, சொல்லு, நாம இனி வேறு வேறு அல்ல, நாமெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம். என்ன அந்த நற்செய்தினா, ரிசரக்ஷன் செய்தியே என்ன அப்படின்னா, என் சகோதரர்கிட்ட போயிட்டு நீ ஒரு செய்தி சொல்லணும், என்னன்னா நமக்கெல்லாம் ஒரே பிதா இருக்காரு. அவர்தான் நம்முடைய மூத்த அண்ணன். இளையகுமாரன் சம்பவத்துல மூத்த அண்ணன் ரொம்ப வைராக்கியம் கொண்டு, வெறுப்பு கொண்டு, இளையவன் வீட்டுக்கு வந்தோன்னு கூட ஏண்டா அவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு அவனை புறக்கணித்து, அவனே வீட்டுக்குள்ள வந்தால் இவன் வராம வெறுப்போடு இருந்தான். ஆனா நம்ம அண்ணன் இளையகுமாரராகிய நாம அப்பாவை விட்டு தூரமா போனாலும் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மள அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பார்ட்டியை ஒழுங்கு பண்ணி, அப்பா, மூத்த சகோதரன், இளையகுமாரனாகிய நாம ஒரே குடும்பமாய் உணரச் செய்கிற மூத்த அண்ணன். அந்த மூத்த அண்ணன் படி அல்ல, அது லா, லீகல், ரிலிஜியஸ் லா இருந்தா இப்படிதான் மூத்த அண்ணன் இருக்கணும்னு நமக்காக மரித்து உயிரோடு எழும்பி அப்பாவோடு இளையகுமாரன் வீட்டுக்கு வந்தோம். நம்ம அப்பா என்ன கொடுக்குறாரு?
மோதிரமும் பாதரட்சை அங்கி இயேசு உயிரோட எழும்புதல்னால இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அங்கி போடப்பட்டிருக்கோ, எந்த பாதரட்சை போடப்பட்டிருக்கோ, எந்த மோதிரம் போடப்பட்டிருக்கோ, அதுதான் வேதம் சொல்றது. உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுக்குள்ள சகலவித ஆசீர்வாதத்தினால் அதே ஆசீர்வாதம். என் சகோதரன் சொல்லும் போது நாங்க எல்லாருமே ஒரே ஆதாரத்திலிருந்து தோன்றினவர்கள், ஒரே அஸ்திபாரம் நமக்கு உண்டு. உயிர்த்தெழுதலின் செய்தி என்ன தெரியுமா? என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும் நான் போகிறேன். இனிமே கவலைப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. பிதாவை அறிவது நித்திய ஜீவன். இப்ப நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன்ல, இதை அறியறீங்க தானே? இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். இயேசு அறிந்த விதம் ஆயிரு. ரிசரக்ஷன் செய்தி என்ன? பிதாவின் இடத்துல நம்மள என்ன பண்ணாரு? சேர்த்தா. அதுதான் முதலாவது. ஆனா ரிசரக்ஷன் செய்தின்னு உயிர்த்தெழுதலின் செய்தின்னு சொல்லி நம்ம சபையில எதெல்லாம் இவ்வளவு காலம் கேட்டிருக்கீங்க, எதெல்லாம் போதிச்சிருக்கீங்க? என்றைக்காச்சு பிதாவோடு இந்த இயேசு வெளிப்படுத்துற இந்த உறவு, இந்த நெருக்கத்துல நம்மளை சேர்த்தார் என்பதை நமக்கு புலப்பட்டுச்சா, தோன்றுச்சா? என் சகோதர இடத்துல போய் சொல்லு, நம்ம அப்பா கிட்ட நான் போறேன். இயேசு அந்த அப்பாவை அனுபவித்து அறிந்த மாதிரி நீங்களும் நான் அறியணும். அதுக்காக தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார், நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறார். இயேசுக்கு நிகரான முதிர்ச்சி அடைந்த குமாரர்களா நானும் நீங்களும் வளருவோம். அது எவ்ரிடே நம்ம லைஃப்ல நடந்துட்டு. எவ்ரிடே இயேசு இந்த பூமியில முதிர்ந்த குமாரனாய் வெளிப்பட்டது போல வெளிப்படும்படிக்கு தான் இந்த சர்வ சிருஷ்டியை கற்பது. ஆகவே இந்த ஸ்கிரீனுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதை கேட்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா உண்டு. நாம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்களா இருக்கிறோம். Blessings. Shalom.